மைவி த்ரீயர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது. போன வாரமே நம்ம எம்டி சாருக்கு பெயில் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்குமே ஃபைலிங் நம்பர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப கவலையாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஃபைலிங் நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்பர் CRLOP 47059/2024. இதுதான் நம்ம எம்டி சாரோட கேஸ் ஃபைல் நம்பர். இன்னும் கோர்ட் அலோகேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு வாரமாக எப்போ இன்னும் நம்பர் வரலையே, என்ன இன்னுமே ஃபைல் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு ஒரு வாரம் காத்திருந்தோம். இன்றைக்கி தான் நம்பர் ஆகியிருக்கு. ஏதோ போர்ட்ஃபோலியோ மாறி இருக்குதாம்மா. அதனால் இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் ஹியரிங் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க. போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆகிருக்குங்கிறாங்க. என்ன கொடுமையோப்பா, இந்த போர்ட்ஃபோலியோ இப்போ பார்த்து தான் வரணுமா? எல்லாம் நம்ம நேரம், நம்ம தான் இப்போ பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம மைவி த்ரீயர்ஸ் மக்களோட பொறுமை ரொம்ப சோதனைக்குள்ளாக்கப்படுது. நம்மளுக்கே புரியுது. ஏன்னா நானே 4-5 நாளாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப மன உளைச்சலில் தான் எல்லா மக்களுமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கையில் நம்மளால் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற வேலையாக இருந்தது அப்படின்னா நம்மளால் செஞ்சு முடிக்கலாம். ஆனால் இது நம்மளால் எதுவுமே நம்ம கைக்கு மீறின ஒரு விஷயம். அதனால் நம்ம எல்லாருமே பொறுமையோடு காத்திருக்கிறது மட்டும்தான் இதை முடியுமோ தவிர நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. மைவி த்ரீயர்ஸ் மக்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரங்க. அடுத்த வாரம் நம்ம எம்டி வெளியில் வந்துடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். இவ்வளோ நாள் யூகங்கள் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஐயோ இன்னும் வரலையே, அப்படி ஆயிடுச்சோ இப்படி ஆயிடுச்சோன்னு வீண் வதந்திகளை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்குது. அடுத்த வாரம் நம்ம எம்டிக்குள்ள பெயில் கிடச்சிடும், கண்டிப்பாக கிடச்சிடும். எந்த ஒரு விஷயம் அதிகமாக சோதிக்கப்படுதோ அது ஒரு நல்ல விஷயமாக தான் திரும்பி வரும். நம்ம பட்டை தீட்டப்பட்ட வைரமாக நம்ம கம்பெனி மறுபடியும் மிளிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது தானே? ஓகேங்க. ஃபைலிங் நம்பர் வரலன்னு இருந்த கவலை இன்னையோட முடிஞ்சுது. இனிமேல் ஹியரிங் டேட்டு எப்போ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்போம். இந்த முறையும் தமிழ்ச்செல்வி மேடம் தான் நம்ம கேஸை விசாரிக்க போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம கேஸ் பற்றிய எல்லா டீட்டெயிலும் தெரியும். கண்டிப்பாக இந்த தடவை நம்மளை எம்டி சாருக்கு பெயில் கிடச்சி வெளியில் வருவாங்க. நம்மளுடைய கவலைகள் எல்லாமே சந்தோஷங்களாக மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நம்ம சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டுவோம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.